ஒருத்தன் வந்து இந்த பக்கம் நிற்கிறான், ஒருத்தன் இந்த பக்கம் நிற்கிறான். நாளைக்கும் இதாக கலவல் நடக்கத்தான் போகுது. கடைக்காரர் தான் கவனம் வேண்டாம். அப்படி கணக்கு வீடியோ நடக்குது ஐயா. வணக்கம் சகோதரங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காணொளி அவசரமாக போட வேண்டியதுக்கான காரணம் இருக்குது. என்னன்னு சொன்னா பெரிய களவு ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. இந்த களவு பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட திருவண்ணாமலை கடைக்கும் நடந்தது. அது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நடந்தது. அந்த களவு இனி ஒருத்தருக்குமே நடக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காண்டி தான் இந்த வீடியோ நான் அவசரமாக போடுறேன். ஒரு 2 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கடையில் கிட்டத்தட்ட 5000 காசு தூக்கிட்டோம். அதே வீடியோ ஒன்று போடுவேன். அந்த வீடியோ பார்க்கலையும் உங்களுக்கு விளங்கும் என்ன நடக்குன்னு சொல்லி. உண்மைக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெளிநாடுகள் நடந்தது நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஆள்கிட்ட மைண்டை போஸ்ட் பண்ணி உண்மைக்குமே எங்கள் கடையில் நிற்கிறபடியே நல்ல மூலசாலி உண்டு. அவன் மைண்டே அப்செட் ஆகி முதல் 5000 ஆசை கொடுத்து இப்போ எந்த ஒன்று வேண்டாம்னு சொல்லி திருப்பி அந்த 5000 வாங்கி திருப்பி ஏதோ ஒன்று மிச்ச காசு ஏதோ சொல்றாரு. நீங்களும் சொல்லி திருப்பி 5000 வாங்கி இஞ்சால என்ன வந்து எனக்கு தெரிஞ்சு 2 பேர் வந்து விளையாடி போட்டு போயிடலாம். நம்பர் ஒன்று தந்தவன் நம்பர் கிடைச்சா கோல் ஆன்சரும் இல்லை. உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்க தெரியும். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு வேறு கடையில் இன்றைக்கு அதாவது திருவண்ணாமலை நடந்திருக்கேன் நான் நினைக்கிறேன். அப்படி நடந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ போட்டு வரேன். அவசரமாக வீடியோ போடுறதுக்கான காரணம் இதுதான். வடிவாக பார்த்து நான் அதாவது ஒரு 5 பேருக்கு இந்த வீடியோ நான் அனுப்பி பார்க்கல. 5 பேரும் சொல்லினோம் முழுக்க பிள்ளை. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கத்தில் இன்னும் ஒரு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்திருந்தவ அவையெல்லாம் சொன்னவர் தம்பி கொஞ்சம் ஆள் பார்க்க பிள்ளையா இருக்குது, நீங்க இந்த மாதிரி இந்த பக்கம் எல்லாம் விடாதீங்க. அதாவது அவங்க வந்து நிற்கிற இடத்த பாருங்க சரியான சந்தேகமாக கிடையாது. நான் பின்னுக்கு காணொலி வரும் பாருங்க. கவுண்டருக்குள்ள ஒருத்தன் வந்து இந்த பக்கம் நிற்கிறான், ஒருத்தன் இந்த பக்கம் நிற்கிறான், ஒருத்தன் இந்த சிஸ்டத்துல கை வைக்கிறான். என்ன நடக்குது ஐயா? 2 பேரும் இங்கிலீஷ் தான் கதைக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களோ இல்லாட்டி வேறு எங்கேயாவது அரபி நாட்டிலேருந்து வந்திருக்காங்களோ ஒன்றுமே தெரியாது. அந்த வீடியோ பார்த்து எனக்கு விளங்கினதான் நான் சொல்கிறேன். இனிமேலும் நாளைக்கும் இதாக கலவல் நடக்கத்தான் போகுது. ஆகையால் இந்த வீடியோ உடனடியாக போட்டால் தான் அந்த கலவை நீங்கள் தடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு விளங்கின விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொக்ஸ் ஒன்று கட்ட சொக்ஸ் ஒன்று எடுக்கிறார். அது பார்க்க அது கட்ட சொக்ஸ் ஒன்று விளங்குது. அதை எடுத்து போட்டு கொண்டு அந்த பொடியன் கவுண்டரில் இருக்க பொடியன்ட்ட கொடுக்க சரின்னு சொல்லி போட்டு 5000 காசு கொடுக்குறார். பேருந்து அப்படியே ஏதோ கழிச்சு போட்டு இந்த பக்கம் வந்தார். இந்த பக்கம் வந்து போட்டு பேருந்து ஏதோ எல்லாம் கதை கழிச்சு போட்டு இந்த சொக்ஸை கொடுத்துட்டு அந்த பக்கம் நிற்க பில்லெல்லாம் போட்டு மிச்ச காசெல்லாம் அவன் எடுத்து கொண்டு இருக்கிறான். இப்போ இந்த பக்கம் வந்து சுற்றி வந்து மேலே கவரா இருக்கு தெரிஞ்சுட்டு நல்ல தொப்பியெல்லாம் போட்டு இப்படி குனிஞ்சு நாள் நிற்கிறார். அப்படி எந்த பக்கம் வந்து இந்த சொக்ஸ் வேண்டாம்னு சொல்லி போட்டு இப்போ இந்த அங்கால பக்கத்தில் இன்னொரு ஆள் வந்து இஞ்சால நிற்கிறேன். அந்த பக்கத்தால் அவரோட வந்தவர்னு நினைக்கிறேன். அப்படித்தான் கண்டிப்பாக அவரோட வந்துடுறேன். அவரும் கேட்டு கொண்டு இருக்கார். இவரும் இப்படி சொல்கிறார். அப்படி இங்கிலீஷில் கதைக்கும் ஓகே. அவர் வாங்கி பார்க்குறாரு. அங்கால நிற்கிற வாங்கி பார்க்குறார். அவர் நீட்டு சொக்ஸ் இருக்கிறார். கட்டையில் நோட்ஸ் குட் ஃபார் தட் மேன் சொல்லி இங்கிலீஷில் கதைக்கிறாங்க. சரியா கழிச்சு போட்டு சரியான சொக்ஸை கொடுத்து போட்டு திருப்பி அந்த 5000 ரூபாயை எங்களோட பொடியன் எங்களோட கடையில் நிற்கிற பொடியன் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நபர்கிட்ட கொடுக்குறான். சரியா அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நடந்ததுன்னு சொன்னா அந்த 5000 ரூபா கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு திருப்பி ஏதோ காய்ச்சி கொண்டிருக்கான். அது வெள்ள சொக்ஸ் அந்த சொக்ஸ் காய்ச்சி போட்டு கொஞ்ச நேரம் ஏதோ மிச்ச காசு என்ன பொறுத்து நாங்கள பக்கத்துக்கு ஒரு தடவை சிஸ்டத்தில் கை வைக்க மாட்டோம். சிஸ்டத்தில் கை வச்சு ஏதோ செய்கிறேன். அதுக்கு பிறகு அந்த திருப்பி ஏதோ கதை என்று கதைச்சு போட்டு இன்னும் ஒரு 5000 ரூபா காசு இன்னும் தரையின்னு சொல்லி போட்டு அந்த 5000 ரூபாயும் வாங்கிட்டு போயிட்டான். அவன் போன அப்புறம் இந்தியாவில் வந்தவர் உடுப்படுக்கிற மாதிரியே உடுப்படுத்து போட்டு ஒரு டிஷர்ட் ஒன்று 2000 ரூபாய்க்கு எடுத்து போட்டு எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு 5000 ரூபா லாபம் வந்து 2 பேருக்கும். இதே மாதிரி கடைசி ஒரு 10 கிடைக்காது நடந்திருக்கும். வீடியோ பாருங்க. என்னன்னு எனக்கு சொல்றேன்னு தெரியல. வீடியோ பாருங்க. கண்டிப்பா இது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச இலங்கைக்காரராக இருக்கணும் இல்லாட்டி வேறு நாட்டுக்காரராக இருக்கணும். கடைக்காரர் தான் கவனம் வேண்டாம். அப்படி கணக்கு வீடியோக்கள் பார்த்துருக்கேன்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்பரில் தான் தந்துட்டு போன அவையல் சும்மா அடுத்து பாருங்க ஏதோ ஏஜென்சின்னு சொல்லி கோல் வருது. இந்த பாருங்க இந்த நம்பர் தான் கோல் ஆன்சர் பண்ணிடும் இல்லைனா இதுதான் அவங்க தந்த நம்பர். கோல் எடுக்க ஆன்சர்னு பண்ணுறாங்க இல்லை முடிஞ்ச வரைக்கும் இன்னும் பாருங்க வடிவை டேரக்ட் நம்பரை தந்தாங்களோ தெரியாது. டயலாக் ஆஃபீஸர் டயலாக் நம்பரு சைபர் 70 என்ன நம்பராடாப்பா? மொபிட்டல் வடியா பேர் இருக்கா சைபர் 70 என்ன நம்பர் ஏதோ ஏஜென்சி என்றதாண்டா வருதடாப்பா. ஏஜென்சிண்டா ஏதோ இதுதான் என்ன அந்த வெளிநாடு சம்பந்தமான ஆள் தான் என்ன அப்படிதான் ஏஜென்சின்றதான் ஏதோ வருது. பாட்டுமே ஏதோ சிங்கள பாட்டு தான் பாடுது. சும்மா திருப்பி கோல் எடுத்து பார்ப்போம் இருக்கா. மொபிட்டல் என்ன சிங்கள பாட்டு தான் பாடுது. இந்த நம்பர் தான் தந்துவ மொபிட்டல் இதில் வெயிட் பண்ணுறாங்க. ஆட்டை சிம் பண்ணுறவங்க செக் பண்ணி பாருங்க அது சரியா பாருங்க. ஆர்டிஎன் நம்பரை தந்துச்சு போச்சு நம்ம இன்னும் தெரியாது. வந்தவ 2 பேரும் இங்கிலீஷ்லாம் கதைச்சவ. உனக்கு இந்த வீடியோ காட்டுறேன் உனக்கு என்ன தோணுதுன்னு வேறு. இப்போ நான் நம்பரை மறைச்சி போட்டிருக்கேன். என் நம்பரை போட்டால் அது ஆர்டிஎன் நம்பரை தந்துட்டு போனாங்களோ எனக்கு தெரியாது. இதை பேர் வடிவேன் உனக்கு என்ன வேறு தெரியுதுண்டு வேறு கொஞ்சத்தில் வரையும் நம்பர் 2 பேரும் அதான் முதலாவது நாள் மெதுவாக போகிறார் ஒரு பேக்கோட சரியா சரியா. அதுக்கு பிறகு இடத்துல வர பேர் அடுத்தவர் வாரார் பேர் இப்படி பார்க்க விளங்கு மாதிரி அடுத்தவர் வாரார். என்ன வடிவா வாரார் 2 பேரும் போகிறோம். அவர் மெதுவாக தான் வந்து போகிறார். ஓகே சரி போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் நல்ல ஸ்பீட்டாக ஒருத்தர் வருவார் இருந்தா வேறு தண்டவாள சிறப்பாக கால்ட்டார் முகத்தை குனிஞ்சோன்னு இருக்கிறார். இவர் அடுத்தவர் 2 பேரும் ஒரே பக்கத்தால் வரீங்க நடந்து தான் வரீனா பார்த்துட்டு என்ன விளக்கம் விளங்குது இதை பார்க்க. அதான் 2 பேரும் தான் போகிறாங்களா ஸ்கேம்.